வணக்கங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அந்த பலன்கள் சொல்கிறேன். அது இல்லாமல் ஏற்கனவே குரு பயிற்சி ஆகிருக்கு, ராகு கேது முன்னாடியே ஆகிருக்கு, அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ளஸ் இந்த சனி உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு 2.5 வருஷமாக மீனராசிக்காரங்க பட்ட கஷ்டம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அஷ்டம சனி, 3ல் குரு, 4ல் குருன்னு 2ல் கேத்து, 8ல் ராகுன்னு பல சிரமங்கள், எல்லாத்துலேயுமே தடைகள் தோல்விகள் தான் பார்த்துருப்பீங்க. ஆப்போசிட் ஃபோர்ஸ் நிறையா ஒர்க் ஆகிருக்கும். வேலையில் ஸ்திரமாக இருந்திருக்காது, வருமானம் போகாது, கடன் வாங்க வேண்டியது இருந்திருக்கும். பிஸ்னஸ் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸே வராது, ரெகுலராக கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் இருந்திருப்பான். எஜுகேஷனில் தடைகள் இருந்திருக்கும், கல்யாணம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அது மாதிரி பல சிக்கல்களை பார்த்த உங்களுக்கு அந்த அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறாருங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு யோகமான ஒரு விஷயம். அவர் 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதோடைய அந்த 9ஆம் இடத்துல இருக்க அந்த சனி பகவானை உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான், அவர் ஏற்கனவே உச்சனாக இருக்கார். உச்சன்னா ரொம்ப பலமாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் 5ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்ப்பார். அப்போது பல யோகங்கள், இந்த 2.5-3 வருஷங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, அந்த கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலன் வரணும் இல்லையா? அந்த பலன்கள் எல்லாத்தையுமே இந்த நவம்பர்லேருந்து அபரீதமான அளவுகளில் பல மடங்கு நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. கவலையே படாதீங்க. அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு, இன்ஃபேக்ட் உங்கள் ஜாதகம், அது அப்புறமா நான் சொல்கிறேன், எதுவாக ஜாதகத்தில் இருந்தாலுமே மீனராசிக்கு ரொம்ப யோகமான காலங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட். சரி, படிப்படியாக வருவோம். ஹெல்த்து கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிடும். சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நல்லா வந்துடுவாங்க. எஜுகேஷன், படிப்பில் வந்து நிறையா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல பாஸ், எனக்கு வந்து ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன், உட்காந்து படிக்கிறேன், போய் எக்ஸாமில் எனக்கு வரமாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நிச்சயமாக படித்து அவங்க நினைக்க வேண்டியதை அடைவாங்க. சில பேர் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணோம், ஐ வாண்ட் டு கோ அப்ராடு அப்படின்னா அவங்களும் கிடைக்கும். அடுத்தது கெரியரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பெரிய வேலை கிடைக்கும். இல்லை வேலை நம்ம பார்த்துட்டுருக்கோம், ஏகப்பட்ட ப்ரெஷர், டென்ஷன், பாஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்னை வந்து எப்படா இவனை அழிக்கலான்னு பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னு சூழலாம் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி ஒன்று உங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு போய் அங்கே ஜாயின் பண்ணி ஃபினான்ஷியல் க்ரோத்து, ரெஸ்பெக்டு, அத்தாரிட்டி, பவர் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கு அடுத்தது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கேட்கவே வேண்டாம், பல மடங்கு க்ரோத் உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக வரும். ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஒரு ரெக்கக்னிஷன் மாதிரி இருக்கக்கூடியது இப்போ நடக்கக்கூடிய நவம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இட் வில் கண்டினியூ ஃபார் தி என்டையர் 2.5 years. அடுத்த வருஷம் குரு 6ல் வருவார். குரு 6ல் வரார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 2015 வராருன்றதுக்காக பயப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அப்போவும் உங்களோட தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பார். அதனால் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், பட் கீழே விழ மாட்டீங்க. இப்போ ஏற்கனவே இருந்த லாஸ், கஷ்டங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக வராது. யோகங்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியலாக கடன் தொல்லைகள், கமிட்மெண்ட்ஸு, லீகல் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரிலாம் தப்பே பண்ணல, என்ன போய் கேள்வி கேட்குறாங்க, மாட்டின்ட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. ஷுவர்லி யூ வில் கம் அவுட். அதுலேருந்து வந்து ஒரு யோகமான காலங்களை பார்த்து வீடு வாங்குவீங்க, இல்லை வீடு வாங்கினா இன்னொரு இடம் வாங்குவீங்க, இல்லை வாகனம் வாங்குவீங்க, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பல யோகமான விஷயங்கள் தான் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் எந்த கவலையும் பட வேண்டாம். இது ரொம்ப இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலன்கள். இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறையா வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 9 கிரகங்கள் தான் நம்மளை ஆதிக்கம் செலுத்துறது. அதில் ஒவ்வொரு கிரகமும் அந்த 12 ராசிகளில் வேறு வேறு இடத்துல நீங்கள் பிறக்கும்பொழுது இருக்கும். அந்த 12 ராசிகளை சுற்றிகிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் பிறந்த பொழுது அப்படியே எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருந்தது இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் ஜாதகம் நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பட் அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதில் சந்திரன் ஒரு கிரகம், அவர் நீங்கள் பிறந்த பொழுது மீனம் அப்படிங்கிற ராசியில் அவர் இருந்திருப்பார். அதனால் நீங்கள் மீன ராசின்னு சொல்கிறீங்க. மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதின்ற நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தபோது சந்திர பகவான் இருந்திருப்பார். உடனே நம்ம நான் பூரட்டாதி நட்சத்திரம், இல்லை நான் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி அப்படின்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே, குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த ராசி பலன்கிறதே அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான். ஏன் சந்திரனை பேஸ் பண்ணி முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா, சந்திரன்ற கிரகம் நம்மளோட மனசு,
நம்மளோட உடம்பு, இது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரகத்துவம் அவருக்கு தான் இருக்குது. அதனால் அவரோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் ராசியை வச்சு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனால் அந்த சந்திரனே நம்ம உடலை மட்டும் சொல்லக்கூடிய உடல் அப்படிங்கிறத வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்குது. அந்த லக்னாதிபதி அவர் எவ்வளோ தூரம் பலமாக இருக்க, லக்னம் எவ்வளோ தூரம் பலமாக இருக்குங்கிறத வச்சு தான், ப்ளஸ் சந்திரனை வச்சு தான் உங்களோட உடம்பு, உங்கள் மைண்டோட ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்ல முடியும். தனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனகாரகன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு யார் அதிபதினா குரு பகவான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவானாக இருப்பார். அவர் பலமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யோகமான தசை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நல்லது செய்யக்கூடிய தசை நடக்கிறது, ஒரு 15 வருஷம் 16 வருஷம் குரு தசை, 20 வருஷம் சுக்கிர தசை நடக்கிறதுனா அந்த 20 வருஷ காலங்களுமே ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப யோகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் பலமாக இருந்தாருன்னா. பலம் இல்லைன்னா சிரமங்கள் இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல காலங்கள்னு ராசி பலனில் பார்த்துருப்போம், ப்ராக்டிக்கலில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். சில சமயங்களில் பாருங்கள், ரொம்ப கஷ்டமான காலங்கள்னு பார்த்துட்டு அன்னிதரம் வேலையை வச்சுருக்கோம். அதனால் இது டோட்டலாக இதை எடுத்துக்க முடியாது. பட் இது இல்லைன்னு கிடையாது. இது வந்து ஒரு 35 to 40% ஒர்க் ஆகும். 60% வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்க பலன்கள் தான் ஒர்க் ஆகும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கேட்கும். பொறுமையாக அக்யூரேட்டாக கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பை காட்ஸ் கிரேஸ் ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு உங்கள் ஜாதகத்துக்கான பலன்கள் இருக்கு இல்லையா, ஒரு ராசி பலன் இல்லாமல் ஒவ்வொரு கிரகம் எங்கே இருக்குன்றதை வச்சு அது ஒரு பலன்கள் இருக்கு இல்லையா, அந்த பலன்கள் எல்லாமே வீடியோவாக நான் சொல்லியிருப்பேன். நிறையா வீடியோஸ் வரும். 2007, 2008, 2009 எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஓவரால் அவுட்லைன் உங்களோட ஜாதகத்துக்கு நான் கொடுத்துருப்பேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எப்படின்னே உங்களுக்கு தெரியும். நான் எப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா we have got a nominal service. ஒவ்வொரு சர்வீஸுக்கு நாங்கள் சார்ஜஸ் வச்சுருக்கோம். அது என்னன்றதை டிசைட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் சொல்லணும், இந்த காலகட்டங்களில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோன்னா 2 விஷயம். சரி, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன், ஒரு சஜஷனுக்காக பார்ப்போம். ஆர் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாருக்கு தெரியுமா பார்க்குறாங்க, நம்ம அதில் கஷ்டம் இருக்கும்போது தான் நம்ம ஜாதகமே பார்ப்போம். எப்படி உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட போகிறோம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த கஷ்டங்கள் ஏன் வருது அப்படின்னா, நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம செஞ்சுருப்போம். அது நம்ம ஒர்க் ஆகும் பொழுது நம்ம கஷ்டப்படுவோம். அப்போ அந்த தோஷத்தை, அதை தான் தோஷம்னு சொல்கிறோம் ஒரு ஜோசியர் என்ன மாதிரி. அப்போது அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, அதை யார் நிவர்த்தி பண்ணுவா? தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது யாருன்னா கடவுள் தான். அந்த கடவுள் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம இந்து சம்பிரதாயப்படி பார்த்தேன்னா கோவில்களில். இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் அப்படிங்கிறவர் ஒரே ஒருத்தர் கிடையாது, ஏகப்பட்ட கடவுள். சிவன், பிள்ளையார், முருகன், அம்பாள், மகாலட்சுமி, பெருமாள், ஆஞ்சநேயர், நரசிம்மர், நியூமரஸ் காட்ஸ் இல்லையா. பெருமாள் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன், அந்த ஒரு பெருமாளாவது ஒரு இடத்துல ஒரே பெருமாளாக இருக்காரா பாருங்களேன், இல்லையே. திருப்பதியில் அவர் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அவர் ரங்கநாதர், காஞ்சிபுரத்தில் போனீங்கன்னா அவர் வரதராஜ பெருமாள், இப்படின்னு ஒரு இடத்துல ஒவ்வொரு பெருமாளாக இருக்கும். பட் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, பெருமாள் எங்கே இருக்கார்? பெருமாள் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அவர் இல்லாத இடமே கிடையாது, உண்மை. ஆனால் ஏன் நமக்கு அது தெரியலன்னா, நான் என்ன யோசிக்க போகிறேன்னே எனக்கு தெரியாத லெவலில் நம்மளை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்ரீனிவாசன் என்ன யோசிக்க போகிறான் எக்ஸாக்டாக அப்படின்னு ஒரு கொஸ்டின் எனக்கு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால் சொல்ல முடியுமா 5 நிமிஷம் கழிச்சு நான் எதாவது யோசிக்க போகிறேன்னு? முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் தான் யோசிக்கிறேன், நான் தான் பேசுகிறேன்னு கிடையாது. ஏதோ ஒரு சக்தி நம்மளை யோசிக்க வைக்கிறது. நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறோம். நமக்கு வர்றது நல்லதாக இருந்ததுனால் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் நல்லதாக அமையும். நம்ம தோஷங்கள் இருந்ததுன்னா, நம்ம கெடுதல்கள் நம்ம மேலே தாக்கங்கள் செலுத்தும் பொழுது நம்ம பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக தான் அமையிறது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் புரிஞ்சு அவள் என்ன பண்ணா, சரி அப்போது தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கடவுள் தான் அப்படின்னு ஒரு பெருமாளுக்கு வேறு வேறு ரூபங்களில் கோவில்களை கட்டினாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி கடவுள்களுக்குமே உண்டுங்க. பெருமாள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் நட்சத்திரம் வந்து சிரவணம், தமிழில் வந்து திருவோணம்னு சொல்லுவோம். அப்போது எல்லா பெருமாள் கோவிலுமே பெருமாள் தானே இருக்கார். பெருமாள் கோவில்களில் அவர் திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் திருவோண நட்சத்திரம் எல்லா கோவில்களிலும் கிடையாது.
திருப்பதியில் அவர் திருவோண நட்சத்திரம் தான். ஸ்ரீரங்கம் போய் பாருங்களேன், என்ன பெருமாள் என்ன நட்சத்திரம்னு கேளுங்களேன், பெருமாள் வந்து ரேவதின்னு சொல்லுவார். ஏன் அப்படி மாறி மாறி இருக்கு? ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகங்களுமே வேற வேற. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, 9 கிரகங்கள் 12 ராசியில் சுற்றினே வந்துட்டு இருக்கு, மனுஷன் பிறந்துட்டே வந்துட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் பிறந்தபோது ஃபோட்டோ எடுத்துடுறோம், அதுதான் உங்கள் ஹாரோஸ்கோப்பு. இதே மாதிரி ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ நிச்சயம் வந்தானே இருக்கும். ஏன்னா 9 கிரகம் அந்த 12 ராசிக்குள்ளேயே தானே சுற்றிட்டு இருக்கு வேறு வேறு ஸ்பீடில். அப்போ அன்றைக்கும் மனுஷங்க வாழ்ந்து தானே இருந்தாங்க. அன்றைக்கும் என்ன மாதிரி ஜோதிடர்களும் இருந்தாங்க இல்லையா? அவங்க ஜோதிடர்கள் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அவங்களாம் தான் மகரிஷிகள். அவங்க எழுதின கிரந்தங்கள், அவங்க எழுதினது தான் என்ன மாதிரி ஜோதிடர்கள் படித்து நாங்கள் பலன் சொல்லி உட்காந்துருக்கோமே தவிர எங்களால் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி கால் தூசு கூட சமானம் கிடையாது. ஏன்னா அவங்க தே ஆர் டிவைன் பீப்புள். நம்ம அந்த அளவுக்கு வி ஆர் நாட் பியூர். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஜாதகம் உங்கள் மாதிரி ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராஜா, உன் ஜாதகத்தில் வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்குது, இந்த 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 இடம் வந்து இத்தனை டைரக்ஷனை குறிக்கிறது, இந்த இடம் இதை குறிக்கிறது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெருமாள் கோவிலை கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேன்னு அந்த ராஜா ஒரு பெருமாள் கோவிலை கட்டுவார். அந்த கோவில், அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். ரேவதி நட்சத்திரம் வந்து அன்னைக்கு நாள் நல்லா இருந்ததுன்னா அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரம் ஆயிடுவார். அஸ்த நட்சத்திரம் வந்து அன்னைக்கு பெருமாளை பிரதிஷ்டை பண்ணால் பெருமாள் அஸ்த நட்சத்திரம் ஆயிடுவார். அந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்றதுக்கு அளவுகோல் இருக்குங்க. பெருமாளாக இருந்தால் அவருக்கு 4 கோலம் உண்டு. சரி, அது டீட்டெயில்ஸ் போல ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடறேன். அந்த பெருமாளுக்கு ஹைட்டு, கர்ப்பகிரகத்தோட லென்த்து, விட்டு, ஹைட்டு, விமானம் ப்ளஸ் எல்லாமே அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் முதல்ல அமையும். அதனால தான் ஒரு பெருமாள் கோவில் போகும்போது எல்லா பெருமாள் கோவிலும் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் இல்லையே. ஒரு பெருமாள் கோவில் கர்ப்பகிரகம் சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒரு பெருமாள் சின்னதாக இருக்கார், ஒரு பெருமாள் பெருசாக இருக்கார். அது இல்லாமல் இந்த கோவில் யாருக்காக கட்டுறோம்? அந்த ராஜாவுக்கு இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தியை பெருமாள் அனுகிரகம் பண்ணுங்கிறதுக்காக கட்டுறோம். அப்போது எந்தெந்த டைரெக்ஷனில் என்னென்ன தெய்வத்தை வைக்கணும்னு அந்தந்த டைரெக்ஷனில் அந்தந்த தெய்வத்தை அந்தந்த அளவுகோலில் வைப்பாங்க. அப்படி கட்டினது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பல்லாயிரக்கணக்கான திருக்கோவில்கள். ஆனால் பிற்காலங்களில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அதெல்லாம் நமக்கு தெரியல, ஒரு கிரகத்துக்குன்னு நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டோம். சரியில்லை அப்படின்னா நேராக திருநள்ளாறுன்னு இடம் இருக்குது காரைக்கால் பக்கத்தில், அங்கே போகிறோம். இல்லையா, ராகுன்னு எடுத்துக்கோங்க, ஈஸி. ராகுனா ஸ்ரீகாளஹஸ்தி திருப்பதி பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் டெய்லி அங்கே போய் பண்ணுறோம். இல்லையா, திருநாகேஸ்வரம் இடம், இந்த மாதிரி வேறு வேறு இடங்களுக்கு ஒரு கிரகத்துக்குன்னு போகிறோம். 1000 பேர் அங்கே போய் பண்ணுறாங்க. அந்த 1000 பேரும் பக்தியோடு தான் பண்ணுறாங்க, உண்மையான டெடிகேஷனில் தான் பண்ணுறோம். அத்தனை பேருக்கும் பலன் வருதா அப்படின்னு பார்த்தா ஹானஸ்ட்லி இல்லை. அந்த 1000 பேரில் எங்கேயாவது ஒரு 40 பேர் 50 பேருக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா கோவிலை வந்து ஒரு கிரகத்துக்குன்னு கட்டலை, அந்த கோவில் பொய்யினாயிடாது. சக்தி வாய்ந்த கோவில்கள் எல்லாமே, ஒவ்வொரு கோவிலுமே பயங்கர சக்தி வாய்ந்தது, நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை. அதில் ஒரு கிரகத்துக்குன்னு கோவில் கட்டலையே, ஒரு ஜாதகத்துன்னு தானே கட்டியிருக்காங்க. அந்த 1000 பேரில் அந்த 50 பேர் வந்து அவங்க ஜாதகத்துக்குன்னு கட்டின கோவில் யாருக்கோ அவங்க போயிருப்பாங்க, பை லக், பை காட்ஸ் கிஃப்ட். அந்த 50 பேர் நடந்துடும். ஆனால் அந்த மீதி 950 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நடக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர் போய் பார்ப்போம், அவர் திருப்பி காளஹஸ்தின்னு சொல்லுவார், நான் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம், இல்லை திருநாகேஸ்வரன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போய் கடைசி நம்ம கோயிலுக்கு போகிறதே விட்டுறோம். அதுக்கு அடுத்த லெவலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இந்த கல்லுன்னு சொல்கிறாங்களே, இந்த கல் போட்டுனா நமக்கு சரியாகுமா, ராசி கல் போட்டுனா சரியாகுமா? கல்லுக்கு பலன் உண்டு இல்லைன்னு கிடையவே கிடையாது, நிச்சயமாக அதுக்கும் பலன் உண்டு. ஏன்னா கோவில்கள்லேயே அந்தந்த கல்லை தான் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே தான் அந்த மூலவரையே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹோமங்கள், அதுக்கப்புறமா நியூமராலஜி, எல்லாமே எப்படின்னா நம்ம கையில் விரல் இருக்குது, கை இருக்குது, மூளை இருக்குது. கை முக்கியமா மூளை முக்கியமா அப்படின்னா மூளை தான் முக்கியம். அந்த மாதிரி இதுவும் முக்கியம், இதை விட ரொம்ப முக்கியன்றது தெய்வம் தான். அந்த தெய்வம் எங்கே இருக்காருன்றது நம்ம உங்கள் ஜாதகத்துக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபடும்பொழுது அது எல்லாத்தையும் உங்களுக்கு அந்த தெய்வம், அது பெருமாளாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்துக்குன்னு இருக்கிறதுக்கு போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு கோவில்களும் பாருங்கள் 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நான் பேசுகிறத நீங்கள் வந்து எங்கேயோ உட்காந்துட்டு கேட்க முடியறது, பார்க்க முடியறது. ஆனால் ஒரு 200 வருஷம் ஒரு பில்டிங்கை இன்றைக்கி நம்ம கட்டுறோம், ஒரு 200 வருஷம் மெயின்டைன் பண்ண முடியுமா? அதை
நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச முடியாது. ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, விளக்கேற்றுறதுக்கு திரி கூட வசதி இல்லாத கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. எங்கேயாவது இடிஞ்சு விழுதா? இல்லையே. ஏன்னா அங்கே சக்தி இருக்குது, தெய்வம் இருக்குது. ப்ளஸ் அது ஒவ்வொரு கோவில் எடுத்துக்கோங்களேன், 2000 வருஷம் 3000 வருஷமாக இருக்குன்னா டெய்லி அந்த கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய குருக்களோ பட்டாச்சாரியரோ அதுக்கு அந்த தெய்வத்துக்கான மந்திரங்களை எத்தனை ஆயிரம் தரம் எத்தனை கோடி தடவை சொல்லியிருப்பாங்க. அப்போ எவ்வளோ சக்தி அதில் இருக்கும் இல்லையா? அது உங்கள் ஜாதகத்துக்கு எதுன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் பல யோகங்களை நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் பெற்று எல்லா வளமும் பெறுவீங்க. ஓவராலாகவே மீனராசியை பற்றி கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.